இந்த ஆடியோவில் நான் விவாதிக்கிற எந்த ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்கும் பை ரெக்கமெண்டேஷனோ இல்லை செல் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனும் கிடையாது. ஸோ நான் இந்த ஆடியோவில் சொல்ல வர்றது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அந்த ஸ்டாக்ஸோட கரண்ட் சுச்சுவேஷன், அந்த ஃபண்டமெண்டல், அதை பற்றி மட்டும்தான் விவாதிக்கிறேன். வேறு எந்த ஒரு ஸ்டாக்ஸை வாங்கவோ விற்கவோ நான் இதில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. வாங்க ஆரம்பிக்கலாம். இருக்காங்க நம்ம அதை பற்றி, அதோட ஃபண்டமெண்டல், இப்போ இருக்கிற அதோட கரண்ட் டெக்னிக்கல் என்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் ஈக்விட்டி சம்மந்தமான எந்த ஒரு சார்ட்டையும் காட்ட போகிறது இல்லை. அதனால் ஒன்லி ஆடியோ மட்டும்தான். அந்த ஆடியோவில் அந்தந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல், அதோட கரண்ட் டெக்னிக்கல், அதோட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்ற த்ரோ அவுட்டாக ஆடியோ மட்டும்தான் பேச போகிறேன். நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உபயோகப்படுதான்னு பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிசிஎஸை பற்றி பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து இப்போ இருக்கிற ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 3220. இந்த ஸ்டாக்ஸ் என்கிட்டயே இருக்குது. நான் 2800, நான் வாங்கின ரேஞ்சு வந்து 2860 என்னமோ வாங்கியிருந்தேன். 850 60 தெரில, பார்த்தா தான் தெரியும். நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா நான் சொல்லும் போது அது செப்டம்பர் மாதத்தில் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் அப்போ தான் அந்த வீடியோவே போட்டேன். டிசிஎஸை பற்றி ஒரு வீடியோ அப்போ தான் போட்டேன் ஃபஸ்ட் டைமாக. அது ரொம்ப அடிமாட்டில் இருந்தது அந்த ரேட்டு. அதனால் நாங்கள் ஒரு ஷேர் வாங்கிட்டேன். கணிசமான ஒரு ஷேர் 30-35க்கு மேலே வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. ஏன்னா 30க்கு மேலே தான் இருக்கும். அது இப்போ பாருங்கள் போயிடுச்சு. 3220 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. அது இங்கேருந்து கண்டிப்பாக 3358 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்கேருந்து ஒரு 130 பாயிண்ட் போகும். ஆனால் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எல்லாமே நடக்கும்போது இவனும் கீழே தான் இறங்குவான். இவன் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே நடந்திருக்கான். நான் சொல்கிறது ஒன் டே கேண்டில் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இப்போ அது எனக்கு தெரிஞ்சு அகைன் வந்து அது ஒரு ரெசிஸ்டண்ட், ஒரு கேப் டவுன் வந்தால் எது வரையும் வரும்னா 3100 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தானா 3100 ரூபா வரும். அதாவது அந்த சேனல் பேட்டர்னோட பாட்டம் அதுதான். வெஜ் ஃபார்மேட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபார்மேட்டில் அவன் வந்தானா 3110 120 அந்த பாட்டமை தொட்டுட்டு அகைன் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை மேலே இங்கேருந்து அது ஃபர்தராக 3220 ஃபர்தராக மேலே போச்சுன்னா கண்டிப்பாக 3358 வரையும் போகும். அந்த ஒரு கேப் ஒன்று இருக்குது அங்கே. உங்களுக்கு ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேப்பை கண்டிப்பாக டச் பண்ணும். அதாவது இந்த சேனல் பட்டனை டாப் ஆங்கிளை உடைச்சானா கண்டிப்பாக அந்த 3358 போய் தொடும். ஆர்எஸ்ஐயில் பார்த்தா 63 இருக்குது, புல்லிஷாக இருக்குது. அந்த இஎம்ஐ 200 இல்லை, இஎம்ஐ 26 அண்ட் இஎம்ஐ 9 இது கிராஷ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ கிராஷ் ஓவரில் புல்லிஷ் சைடில் தான் இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், அது கீழே வந்தால் நான் சொன்ன மாதிரி 3110 3100 அது வரையும் வந்துட்டு அகைன் மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சார்ட்டை பார்த்தாலும் தெரியுது. டெக்னிக்கல்லையும் புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இந்த டிசிஎஸை நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு 3 மணிக்கு மேலே டிசிஎஸ் பாருங்கள். அது ஃபர்தராக கீழே இறங்கியிருந்துன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேஷன் பண்ணிக்கலாம். இல்லை மேலே போச்சுன்னா 3350 வரையும் சாலிடாக போகும். இதோட ஃபண்டமெண்டல் நம்ம செக் பண்ணால் இது பிஇ ரேஷியோ 23 தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வேல்யூவேஷனில் இருந்தால். அப்புறம் ப்ரைஸ் டு புக்கு அது அதிகமாக தான் இருக்குது. இது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஐடி செக்டாரில் பெரிய ஆள் இவன் தான் டிசிஎஸ்ஸு. ப்ரைஸ் டு புக்கு பின்ன அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாம் அபோவ் 45க்கு மேலே இருக்குது. சூப்பராக இருக்குது. டிவிடெண்ட் இவன் 3.98% கொடுக்குறான். போதாதா? இதை நம்ம கம்முன்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு வச்சுருந்தாவே டிவிடெண்ட்டே வந்து போகும் பொழுது. ஃபினான்ஷியல் க்ரோத்து
அதுவும் நல்லா தான் இருக்குது. இவி டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு 17.52 வரையும் இருக்குது. க்ரோத்து இவி எபிட்டா அபவ் 15% மேலே இருக்குது. ROCE 100 கிட்ட இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இந்த டிசிஎஸை நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த இடமே அதுக்கு நல்ல இடம் தான். ஏன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இவன் கீழே ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கீழே கிடைக்கும். 3180 3100 எல்லாம் வந்துடுச்சுன்னா நம்ம 3120 கரெக்டாக அந்த சேனலோட பாட்டம் வந்து 3126 இருக்குது. ஸோ அங்கே வரும்போதெல்லாம் அழகாக இதை கன்சிடர் பண்ணலாம். நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த 3358 வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே போனோடனையும் விற்றுருவேன். நான் ரொம்ப நாள்லாம் வச்சுருக்க மாட்டேன். ஷார்ட் டேர்ம் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ எனக்கு வந்துடும் ஓரளவுக்கு. அது ஒரு 50% அது வந்துடும் நான் போட்ட காசுக்கு. சரி க்ளோஸ் பண்ணிருவேன், அவ்வளோதான். நீங்கள் யாராவது புதுசாக இந்த ஸ்டாக்ஸை டிசிஎஸை ஒரு 1 இயர் 2 இயர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு அது எவ்வளோ இன்னும் கீழே கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒரு 3 மணி 2 மணி அந்த மாதிரி டைம் வரும்போது இதை நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. PE ரேஷியோ 23 தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஐடி செக்டாரு. டிவிடெண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறான். அந்த மற்றபடி இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்குது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ இறங்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பாட்டத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா நான் என்ன மாதிரி வாங்கியிருப்பாங்க சில பேர் 2870 50 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் தேவையோ இப்போவே நீங்கள்லாம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. பெரிய லெவலில் வச்சுருந்தா இந்நேரம் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட்டே இருக்கும். கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இறங்க இறங்க நம்ம அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இவன் இவ்வளோ கீழே இருக்கிறதே ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது டிசிஎஸ். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த ட்ரம்ப்பு மனுஷன் வாயை வச்சின்னு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று ஐடியில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவன் அடி பாதாளத்துக்கே வந்துட்டான். இப்போ லைட்டாக ஏறிக்கிட்டு இருக்கு இந்த டிசிஎஸ். ஸோ இந்த டிசிஎஸை நாளையிலேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு இவன் கண்டிப்பாக கீழே இறங்கும். இப்போ 3320 ரூபாயிலேருந்து ஒரு 3000 ஒரு 3200 கிடச்சா உங்களுக்கு 20 பாயிண்ட்டு கெயின் தானே. இன்றைக்கி காலையில் வாங்கிறத விட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கியிருந்தா 20-25 பாயிண்ட் 30 பாயிண்ட் உங்களுக்கு கெயின் தான் ஆக போகுது. ஸோ அதுக்காக சொன்னேன். அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த எம்ஃபாசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்ஃபாசிஸ் வந்து இப்போ அவன் 2112 இருக்கான். RSI 14 செக் பண்ணால் 60 கிட்ட இருக்கான். அந்த கிராஸ் ஓவர் EMA 926 வந்து கிராஸ் பண்ணி புல்லிஷில் தான் இருக்குது. இவன் இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஆல்ரெடி புல்லிஷில் தான் இருக்குது. இதை ஏன் கேட்டிருக்காங்கன்னே தெரியல. இப்போ அவன் மேலே போனான்னா 3000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. 2912 இங்கேருந்து ஒரு 88 பாயிண்ட்டு மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வேணுன்னா ஃபர்தராக கீழே இறங்கலாம். இவன் இப்போ ரீசெண்டாக தான் வந்தது ஒரு 2625 வரையும் வந்துட்டு, அதாவது வந்தானா எப்போன்னா இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அந்த லோ வந்துட்டு இப்போ தான் மேலே ஏறி போயிட்டுருக்கான். ஸோ இது இன்னும் எனக்கு தெரிஞ்சு மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எது வரையும் போகும்னு கேட்டிங்கன்னா 3231 வரையும் போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்குது. எங்கே இருக்குன்னா 3080 இருக்குது. அதை கட் பண்ணானா 3231 வரையும் போகும் இந்த எம்ஃபாசிஸ். இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணால் இதோட PE ரேஷியோ 31 கிட்ட இருக்கான். ப்ரைஸ் டு புக்கு 6 பாயிண்ட் கிட்ட இருக்குது.
ROE அபோவ் 15க்கு மேலே இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. டிவிடெண்ட் வந்து 1.97% கொடுக்குறான். டிவிடெண்ட் பரவாயில்ல. 2%க்கு 0.3 தான் கம்மியாக இருக்குது. EV EBITDA அபோவ் 19 மேலே இருக்குது. ROC எல்லாம் அபோவ் 25க்கு மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இதுவும் நல்லா தாங்க இருக்குது. என்ன ஒன்று, PE ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இதெல்லாம் லாங் டேர்ம் விட முடியாது, TCS மாதிரி. இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் டேர்முக்கு சூப்பராக இருக்கும். ஏறும் போது வாங்கி விற்று விளையாடுற அந்த பிஹேவியரை கொண்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப லாங்காலாம் வச்சுட்ருக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் இவெல்லாம் அப்படியே மேலேருந்து தொப்புன்னு விழுந்துருவான். இது அந்தளவுக்கு விழாத ஒரு ஸ்டாக்ஸ் தான். இருந்தாலும் ஐடியை மட்டும் நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த PE ரேஷியோ அபோவ் 30க்கு மேலே இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே லாங் டேர்முக்கு விட்டுற முடியாது. எப்பப்போல்லாம் ஏறுதோ அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விற்று ப்ராஃபிட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த எம்ஃபாசிஸில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன். இது இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு மேலே போகும். 3080 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 3231 கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஒரு வேளை நாளைக்கு கேப் டவுன் எல்லாம் ஆகிறதுனால இவன் கேப் டவுன் ஓரளவுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த எம்ஃபாசிஸில். இதுதான் இதில் இருக்கிற டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல். RSI நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது புல்லிஷில் தான் இருக்குது. அடுத்தது இந்த கோஃபோர்ஜ். கோஃபோர்ஜ் வந்து இப்போது அது இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் 1851 இருக்குது. இது கீழே இறங்கிக்கிட்டு தாங்க இருக்குது. இது எது வரையும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த கோஃபோர்ஜ் வந்து 1734 வரையும் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சார்ட்டில் தோணுது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த செப்டம்பர் மாதம் 1500 தொட்டுட்டு மேலே போயிருக்கான். இப்போ தான் இறங்கி போயிருக்கான் செப்டம்பர் மாதத்தில். ஸோ இப்போ நல்லா ஏறிட்டான். 1500லேருந்து 1851 2000 தொட்டுட்டு தான் இறங்கியிருக்கு. ஸோ இது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சார்ட்டில். அதே மாதிரி RSI 14 செக் பண்ணாலும் 50க்கு கீழே இருக்குது. ஸோ ரெண்டாவதும் நம்ம மைண்டில் தட்டுறது வந்து இது இன்னும் இறங்குன்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் தோணுது. அதுக்கப்புறம் அந்த கிராஸ் EMA வந்து கிராஸ் EMAல ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. இன்னும் கீழே வரல. பட் RSIல கீழே தான் இருக்குது. 49 கிட்ட இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் அது நான் சொன்ன மாதிரி ஒரு 1734 வரையும் இறங்கிட்டு ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ். எப்போவுமே RSIல அந்த 40 38 அந்த ரேஞ்ச் வரும்போது ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் கிடைக்கும். அந்த டெக்னிக்கல் பவுன்ஸ் வந்து இந்த கோஃபோர்ஜிக்கு வந்து 1734 தான் கிடைக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது எல்லாமே என்னுடைய நான் கணிக்கிற விதம் தான். மற்றபடி இப்படியே தான் நடக்கணுன்ட்டுலாம் நான் சொல்லலை. இது நான் அனலைஸ் பண்ணுற வரையும் இப்படி தான் எனக்கு தோணுது. அதனால் நான் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு கீழே இன்னும் இறங்குன்னு தான் தோணுது. இப்போ இருக்கிறது 1851, 1734 வரையும் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் எனக்கு திங்க் பண்ணுற மாதிரியே தான் மார்க்கெட்டு நடக்கணும்னா நான் இந்நேரம் ஒரு கோடீஸ்வரனாக இருப்பேன். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு கம்மி தான். பட் என்னுடைய அனுமானத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு கேட்பாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட்டில் நடக்கணுமா அப்படின்ட்டு. ஏன்னா இது ஆல்ரெடி நான் எல்லோரும் கேட்குறத வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கோஃபோர்ஜ் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இது தான். இவன் இங்கேருந்து போனால் கூட 2000 அகைன் போய் டச் பண்ணணும். அந்த 2000 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மூமெண்ட்டு மேலே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 2000 தான் அவனோட ஹால் டைம் ஐயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவோம். இவனோட ஹால் டைம் ஐ வந்து 2005 இருக்குது கோஃபோர்ஜ்.
ஸோ அதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை கட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா கோஃபர்ஜ் வந்து மேலே சல்லுன்னு போகும். ஆனால் அவன் இறங்குற கண்டிஷனில் தான் இருக்கிறான் இப்போ வரையும். 1734 வந்ததுன்னா அகைன் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா பி ரேஷியோ 55 இருக்கான், அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 9 கிட்ட இருக்குது, அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது நல்லா தான் இருக்குது. க்ரோத்து ஆர்ஓசியும் நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் 0.84% தான் கொடுக்குறான். ஸோ டிவிடெண்ட் வேலைக்கு ஆகல. இப்போது இது எனக்கு தெரிஞ்சு ஓவர் வேல்யூடாக இருக்குது. ப்ரைஸும் சரி, பி ரேஷியும் சரி, ப்ரைஸ் டு புக்கும் சரி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ இவன் இறங்குறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இதை நீங்கள் வச்சுருக்கீங்க, அதனால் கேட்டிருக்கீங்க. இதில் நான் உண்மையை சொல்லணும்னா அது இன்னும் எனக்கு தெரிஞ்சு அது கீழே இறங்குன்னு தான் தோணுது. இறங்குச்சுன்னா 1734 வந்தால் அகைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எப்படியும் இது கொஞ்சம் கீழே டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 1734 வந்தால் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா வேறு வழி இல்லை, ஆவரேஜ் பண்ணணும். அந்தந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும். ஆவரேஜ் பண்ணுற கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதாவது ஆவரேஜ் பண்ணுறதுன்னா மொத்தமாக ஒரே ஆவரேஜில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபர்தராக இறங்கினான்னா மறுபடியும் காசு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வாங்கும் போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறது தான் உங்களுக்கு சேஃபு. இதை நான் ஆல்ரெடி பலதாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் சொல்லிட்டேன். ஒரு ஷேரை நீங்கள் ஒரு 150 200 ஷேர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, அந்த இடத்துல 50 ஷேர் வாங்குங்க. அந்த 50 ஷேரை வாங்கிட்டு மீதி அதுக்கான காசை அதிலே விட்டுருங்க உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேயே. அது எப்போ ஃபர்தராக மறுபடியும் இறங்குதோ அங்கே போய் இன்னும் ஒரு 50 ஷேர் வாங்குங்க. நீங்கள் 200 ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த 200யே 4 வாங்கிடுங்க. அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட்டு நியர் த ப்ரைஸ்க்கு ஓரளவுக்கு வரும். 200 ரூபாயில் இருக்கும்போது 200 ஷேர் வாங்கிக்கிறீங்க, அது 100 ரூபாய்க்கு வரும்போது காசு இல்லைன்னா அப்போ உங்களுக்கு 100 ரூபா லாஸ் ஆகிடும். 200 ஷேருக்கு 100னா அதுவே 20,000 ரூபாய்க்கிட்ட போயிடும். அந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் 50 வாங்கிங்க. இறங்கும்னு உங்களுக்கு தோணுதா, உங்கள் மைண்டில் என்ன தோணுது, இது இன்னும் இறங்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னா, உங்களுக்கே தோணும் போது நீங்கள் தான் உங்கள் ஷேருக்கு முதலாளி. அப்போ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு 50 ஷேர் வாங்கிக்கோங்க. இன்னும் இறங்கும்னு தோணுதா, வெயிட் பண்ணுங்கள். அங்கே வரும்போது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுமா மார்க்கெட்டு இல்லை இது இங்கேருந்து மேலே போயிடும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அங்கே மீதி இருக்கிற காசு அந்த இடத்துல போய் அக்குமுலேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஷேர் வாங்கிக்கோங்க. இல்லை அது இன்னும் இறங்கத்தான் செய்யணும்னா வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்குங்க. இது உங்களுக்கு தோணணும். உங்களுக்கு தோணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை, அந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸை கேண்டில் பேட்டர்னை அனலைஸ் பண்ண தெரியணும். அதோட ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்க்கணும். உங்கள் ஷேரை நீங்கள் தானே சார் பார்த்தாகணும், வேறு வழியே இல்லைல்ல. இல்லை என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி பார்த்தா சொன்னால் மற்றவங்க சொல்கிறத செபி வந்து பிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு நம்பகமான ஆள் யார் சொல்கிறாங்களோ, இல்லை உங்களை நீங்களே நம்பி அந்த ஷேரை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்டில் என்ன தோணுது, இது இறங்குன்னு தோணுதா, வெயிட் பண்ணுங்கள். இல்லை இங்கேருந்து மேலே போயிடுன்னு தோணுதா, அப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு பை பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு தோன்றதை வச்சு பண்ணாதீங்க. சிலது டெக்னிக்கலையும் பார்த்துக்கணும். நீங்கள் வாங்குகிற இடம் ஆர்எஸ்ஐயில் எங்கே இருக்குது, இஎம்ஐ கிராஸ் ஓவரில் எங்கே இருக்குது, இந்த 2 ஸ்டெப்ஸை டெக்னிக்கலை பார்க்கணும். நீங்கள் ஆர்எஸ்ஐ வந்து 80ல் ஓவர் பாட் ஜோனில் இருக்கும்போது போய் வாங்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து எனக்கு தோணுது மார்க்கெட் இன்னும் மேலே போகும்னு தோணுதுன்னு நினச்சா உங்கள் நினப்பு வந்து தப்பு. ஏன்னா ஓவர் பாட் ஜோனில் இருக்கிற இடத்துல போய் மறுபடியும் யார் வாங்குவா, எல்லாம் அங்கே போய் செல் தான் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டா அது உங்கள் நினப்பு தான் தப்பு, உங்களை அது லாஸ் பண்ணும். நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த கோஃபோர்ஜ் சொல்கிறேன்னா, இது ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு கீழே இருக்குது. ஸோ இது இன்னும் இறங்கணும்னு எனக்கு தோணுது. நான் இந்த ஸ்டாக் நான் வச்சில்லை, பட் எனக்கு இறங்கணும் தான் தோணுது. அப்போது 1734 வரும்போது இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்.
அந்த இடத்து அது மாதிரி உங்களுக்கும் தோணுதான்னு பாருங்கள். இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி ஒன் டே கேண்டிலை வச்சுட்டு பாருங்கள். ஆமாம், இறங்குற மாதிரி தான் இருக்குன்னா அப்போ அந்த 1734 வரும்போது அங்கே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னா மேலே போகும். இதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து HCL. இந்த HCL வந்து ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க. HCL இவன் RSIயில் புல்லிஷில் தாங்க இருக்கா. 1673 இருக்குது. இவன் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போகும். இப்போது அந்த கோஃபோர்ஜ் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு கீழே தான் வரும்னு சொன்னேன். ஆனால் இந்த ஸ்டாக்ஸை இப்போ பார்த்தவொன்னே எனக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தவொன்னே என்ன தோணுது, இது மேலே தான் போகும்னு தோணுது. அந்த மாதிரி தான் அந்த 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 அமைப்பை பார்க்கும் போதே நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா RSIலையும் ஃபண்டமெண்டல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் டெக்னிக்கலை கண்டிப்பாக பிலீவ் பண்ணுவேன். டெக்னிக்கலில் மேலே தான் இருக்கான். ஸோ 1743 வரையும் இந்த HCL டெக்கு போகும். இங்கிருந்து இப்போது 1673 ட்ரேட் ஆகுது. ஸோ இவன் இப்போ தான் 1400 வரையும் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கான். 1380 வரையும் வந்திருக்கு. இப்போனா அக்டோபர் மாதம் வந்துட்டு ஒரு 273 பாயிண்ட் ஏறி இருக்குது. நம்ம மக்கள் ஏன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் விட்டுடுறாங்கன்னே தெரில. ஏன்னா இதெல்லாம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது, வாங்கக்கூடிய இடத்துலையே இல்லை. அதனால தான் நம்ம ஜனங்க கம்மியாக இருக்கிற ப்ரைஸில் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுதுங்க. என்ன பண்ணுறது, நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷேரை வாங்க முடியும். அதனால் கம்மி ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் போய் ஃபோக்கஸ் பண்ணி மாட்டிக்கிறாங்க. அவன் எப்போ ஏறி வர இவங்களாம் பாருங்களேன், 270 பாயிண்ட் ஏறி போயிட்டாங்க இந்த 2 மாதத்தில். இந்த மாதிரி தானே இருக்கணும் ஸ்டாக்ஸ் எல்லாம். நம்ம வாங்குறதெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டுது. ஸோ இவன் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் அப்படி கீழே நாளைக்கு ஒரு இறங்கி வந்தால் கூட 1600 வரையும் இறங்குவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 1600 வரையும் இறங்கிட்டு இது அகைன் மேலே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டாக்ஸ் யாராவது வச்சுருந்தா, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா இந்நேரம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. கரெக்டாக இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இவன் PE ரேஷியோ 26 இருக்கான். ப்ரைஸ் டு புக்கு 6.37 இருக்குது. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24 இருக்குது. நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட்டு 3.59% கொடுக்கும். சூப்பருங்க. இவனும் TCSம் இவன் ரேஞ்சுக்கு தான், TCS ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. இவனும் 3.59%, அவன் 3.98% நினைக்கிறேன். ஸோ டிவிடெண்ட் நல்லா இருக்குது, வேல்யூவேஷன் க்ரோத்தும் நல்லா இருக்குது, PE ரேஷியோ 26 தான் இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ நல்லா தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். லாங் டேர்ம்லலாம் இவன் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பான். ஆனால் இந்த கோஃபோர்ஜ் எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அவன் லாங் டேர்மில் செட் ஆக மாட்டான். இவன் நல்லா தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க யார், ப்ரொமோட்டர்ஸ் கிட்டேயே 60% இருக்குது. FIS வந்து 19% வச்சுக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு 9% வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் 6.25% வச்சுருக்காங்க. நம்ம DAIs 1.037% வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா தாங்க இருக்குது இந்த HCLயில். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா 1743 அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா 1800 வரையும் போகும். இப்போதைக்கு அந்த லெவல்ஸ் தான் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டண்ட். நாளைக்கு மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகாதனால இவன் எவ்வளோ தொலைவு இறங்கிட்டு ஏறுவான்றது தெரியல. அப்படி இறங்கினான்னா 1600 வரையும் அகைன் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 1600 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது இந்த HCL டெக்கில். அதுக்கப்புறம் இருக்கிறது 1520 இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட், இந்த சப்போர்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். இது நம்ம லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. இப்போதைக்கு இன்னும் ஒன்று பார்த்துருவோம், இன்ஃபோசிஸு. இன்ஃபோசிஸ் வந்து இப்போ அவன் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 1598 இருக்குது. இவன் RSIயில் வந்து 61 அபோவ் தான் இருக்கான்.
கிராஸ் ஓவர் இஎம்ஐலையும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இவன் இங்கேருந்து போனான்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா 1640 தான் இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை தான் லாஸ்ட்டு டிசம்பர் 8 தொட்டுட்டு இறங்கியிருக்கான். ஸோ இது இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட மேலே போகும். இந்த இன்ஃபோசிஸு கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது வரையும் போகும்னா அதை தான் நான் சொன்னேன். ஒரு வேளை இறங்குது அப்படின்னா எது வரையும் இறங்குவான் அப்படின்னு கேட்டால் இது வரையும் இறங்கும், 1530 வரையும் இறங்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் டச் பண்ணிட்டு மேலே தான் போகும். ஏன்னா இவன் இப்போ தான் ரீசெண்டாக இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கான். இப்போ அந்த சேனலில் பேட்டர்னோட டாப்பை தொட்டுட்டு தான் இறங்கியிருக்கு இந்த இன்ஃபி. அதாவது இந்த டிசம்பர் 7 8 அந்த டாப்பை தொட்டுட்டு இறங்கிட்டுருக்கு. இதோடு அந்த பாட்டம் நான் சொன்ன மாதிரி அந்த 1530 தான் இருக்குது. ஸோ இறங்குச்சுன்னா அது வரையும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ டிசிஎஸ் மாதிரியே 23 கிட்ட தான் இருக்கான். ப்ரைஸ் டு புக்கு 6 தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27 இருக்குது. நல்லா தான் இருக்குது. இவன் டிவிடெண்ட் எப்படி கொடுக்குறான்? இவன் டிவிடெண்ட் கம்மியாக தான் இருக்குது, 2.81% தான் கொடுக்குறான். போதுமே 2.81ன்னு. அந்த டிசிஎஸும் அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, அவங்கெல்லாம் 3.58 ஒருத்தன், 3.99 ஒருத்தன். ஸோ இதுவும் ஓகே தான், இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் எப்படின்னா லாங் டேர்முக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். இந்த இன்ஃபி ஷார்ட் டேர்மில் ஏறிக்கிட்டோம் இறங்கிட்டோம் இருப்பான், ஆனால் லாங் டேர்முக்கு இவன் சூப்பராக இருப்பான். இப்போ நம்ம பார்த்ததுலேயே 6 ஸ்டாக் பார்த்துருப்போமா, 6ல் 4 ஸ்டாக்ஸ் லாங் டேர்முக்கு தான் சூட்டாக இருக்குது. டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ்ஸு, இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே HCL, இந்த கோஃபோர்ஜும் எம்ஃபாசிஸும் மட்டும்தான் ஷார்ட் டேர்முக்கு தான் நல்லாயிருக்கும். லாங் டேர்மில் அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. இதில் ப்ரைஸ் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தா ப்ரொமோட்டர்கிட்ட வெறும் 14.3% தான் இருக்குது. எஃப்ஐஸ் தான் 30% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 23%, இன்சூரன்ஸு 16%, டிஏஐஸ் ஒரு 3.27% வச்சுருக்காங்க. நான் இன்ஸ்டியூஷன் வந்து 14% வச்சுருக்காங்க. ஏன் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இவ்வளோ கம்மியாக இருக்குன்னே தெரியலையே இந்த ஷேரு. அதனால தான் அவங்க இந்த பைபேக் ஆஃபரு, அந்த ஆஃபரு, இந்த மாதிரி ஸ்கீமை கொண்டு வந்து அவங்க ஷேர்ஸை வாங்கிக்கிறாங்க போல இருக்குது ரீட்டைலர்கிட்ட இருந்து. ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 ஸ்டாக்ஸ் தான் ஐடி செக்டார்லேயே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது. இன்னும் ஒரு 4 இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவே ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். 30 நிமிஷம்லாம் யார் உட்காந்து கேட்பா? அதனால் இந்த 6 ஸ்டாக்ஸோட இந்த ஐடி செக்டாரோட நிறுத்திக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பல பேர் வச்சுருப்பாங்க இந்தியாவில்ன்ட்டுல. எல்லாருமே பாருங்கள், எஃப்ஐஸ் நான் பார்த்த எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே எஃப்ஐஸ், டிஏஎஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸு எல்லாமே இருக்கிறாங்க. பெரிய ஆளுங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக கீழே விழுந்தாலும் அதே மாதிரி ரெக்கவரி ஆகுது. இவன் இந்த இன்ஃபோசிஸ்லாம் பாருங்களேன், 1400 ரூபாய்க்கிட்ட இருந்தான், 1416 இருந்தான் ஆகஸ்ட் மாதம். இப்போது 1598 இருக்குது. 3-4 மாதத்தில் இவ்வளோ ஏற்றம் ஏறுறான். அப்போ இதில் தானே எல்லாருமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கினாலும் வேகமாக ஏறும் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் ஒரு உதாரணம். நம்ம இதிலெல்லாம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னா, இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு. ஒரு 100 ஷேர் வாங்கினாவே 1600 ரூபா இருக்குது. 1600 × 100ன்னா எவ்வளோ ஆகும்? அதுவே 16 லட்ச ரூபா கிட்ட ஆகுது. 1,60,000 ரூபா ஆகுது. 1,60,000 ரூபா இருந்தால் நம்ம வேறு எதுலையாவது ஒரு 10 ஷேரில் டைவர்சிஃபை பண்ணி ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். அதுதான் நம்ம மைண்ட் செட்டு. இதில் போய் ஒரு 100 ஷேர் வாங்கினாவே 1,60,000 ரூபா தேவைப்படுது. ஸோ நம்ம அவன் 100 ஷேர் வாங்குகிறோம், அவன் 100 பாயிண்ட் ஏறினாலும்
100 × 100 10,000 தான் கிடைக்கும். இதுவே வேறு மல்டி பிராண்டில் மல்டி செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவன் இறங்குனாலும் அவன் ஏறுவான், அவன் ஏறினாலும் இவன் இறங்குவான்ற மாதிரி ஏதோ ஒரு அளவுக்காவது லாபம் கிடைக்கும். அதனால தான் நம்ம இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கிறதுனால. ஒரு ஷேரே 1600 எங்கே போகிறது நம்மலாம்? ஸோ ரீட்டெய்லரோட ட்ராபேக் இதெல்லாம் தான். நமக்கு மெயினாக இருக்கிறது எல்லாமே எது? பணம் தான் மெயினாக இருக்குது. அதோட ட்ராபேக்கால் தான் நம்ம போய் சின்ன சின்ன ஈக்விட்டி ஷேரில் மாட்டிக்கிறோம். அது ஏறுமா ஏறாதுன்னு தெரியல. இந்த மாதிரி ப்ளூ சிப்லலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லை. நம்ம 1, 2ன்னு இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம என்றைக்கு லாபம் சம்பாதிக்கிறது? ஒரு ஷேரே 2000 வச்சிங்களேன். 2000 ஒரு மாதத்துக்கு ஒரு ஷேர் தான் நம்மளை வாங்க முடியுது. ஒரு 15,000 சம்பாதிக்கிறவன் ஷேர் மார்க்கெட்டில் வரணும்னு ஒரு தாட்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு 4000 5000 4000 தான் அதிகபட்சமாக அவங்களால சேமிக்க முடியும்னு இருந்தால் அவங்க ஒரு 100 ஷேர் வாங்கிறதுக்கே எத்தனை மாதம் ஆகும்? அதுக்கப்புறம் என்றைக்கு ப்ராஃபிட்டில் வர்றது? அதனால தான் நம்ம ரீட்டெயில்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் ப்ரைஸில் இருக்கிறதுல போய் மாட்டிக்கிறாங்க. 30 ரூபாயிலையும் 50 ரூபாயிலையும் 60 ரூபாயிலையும் 100 ரூபாய்க்கு கீழே எதெல்லாம் இருக்கோ அதில் போய் ஃபோக்கஸ் பண்ணி மாட்டிக்கிறாங்க. இவன் ஏறுற மாதிரி அவன் ஏறுவானா? ஏற மாட்டான். இவன் 300 400 ஏறினாரா அப்போ தான் 20 பாயிண்ட்டே ஏறி இருப்பான். அப்போ நம்ம எங்கே ப்ராஃபிட்டில் வெளியே வர்றது? இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரீட்டெயிலருக்கு. நினச்ச ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு காசு இருக்காது. வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டாக்ஸு நம்ம கையை மீறி எங்கேயோ இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் இன்னும் ஒரு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஐடி செக்டாரில். அதுவும் இதுக்கு ஈக்குவலான ஸ்டாக்ஸ் தான். அதை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.